பெரிய பெரிய இலக்குகள் அடைஞ்சா மட்டும்தான் வெற்றின்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சில விஷயங்கள் நம்ம எண்ணத்துக்கு ஏற்றபடி இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்ப்பு படி இருக்குது அப்படின்னா கூட அது கூட ஒரு வெற்றின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் நம்மளுடைய இலக்குகளை செட் பண்ணி அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கான பயிற்சிகள் எடுத்துப்போம், உன்னிப்பாக அந்த திசையை நோக்கி நம்மளுடைய எல்லா முயற்சிகளையும் வச்சுருப்போம். ஆனால் சாதாரணமாக நம்ம ரெகுலர் ரொட்டீனில் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையானபடி நம்ம வாழ்க்கை மாறுறதும் ஒரு வகையில் நம்ம சரியான திசையை நோக்கி தான் போகிறோன்றதுக்கான ஒரு புரிதல்னு சொல்லலாம். நம்மளோட எண்ணங்களை பிரபஞ்சம் சரியாக புரிஞ்சுக்குது, நேர்மறையாக தான் இருக்குதுன்றதுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய ரெகுலர் டேயில் நடக்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கூட ஒரு காரணமாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகிறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையில் அன்றாட இருக்கிற சந்தோஷம் நிம்மதியும் தான். ஸோ அதை நீங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி உணர்வீங்களோ அந்த ஒரு உணர்வை தான் இந்த ஸ்டோரியில் இவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரெகுலர் ரொட்டீனில் தான் பண்ணுற சின்ன சின்ன பயிற்சிகள் கூட தான் வாழ்க்கை எப்படி மாற்றுச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை நீங்கள் கேளுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சோனி அலெக்ஸ். நான் இந்த நேரத்தில் என்னோட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட இந்த மகிழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஊக்கம் கொடுக்குறதா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஜெய் சாரோட வீடியோஸ் கேட்டுட்ருக்கேன். நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்டது கிடையாது, இருந்தாலும் அப்பப்போ அப்படி கேட்டுட்ருப்பேன், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப என்னோட மனசில் வந்து அதை ஏற்றுக்கிட்டது கிடையாது, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோடய திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமானதாக எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அது ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போகிறதே எனக்கு சவாலாக இருந்துச்சு. ஒவ்வொரு இரவுகளும் எனக்கு அழுகையோடவே கடந்து போயிட்டு இருந்துச்சு. இரவுகள் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா நேரமுமே ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு அழுகையோடவே கடந்து போயிட்டே இருந்துச்சு. என்னால் ஒரு கட்டத்தில் முடியலை. ஏன்னா அந்த அழுகைக்கு கூட யாருமே பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு இந்த வாழ்க்கையை வந்து இப்படியே கொண்டு போக முடியாது, இதை வந்து கொஞ்சம் மாற்றணும், இதை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு முயற்சி எடுத்து தான் தேட ஆரம்பித்தேன். தேடல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னோட கேள்விக்கு விடை எதில் இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அது வந்து ஜெய் சாரோட வீடியோஸில் தான் தேடினது, என்னோட கேள்விகளுக்கு விடை எதில் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி தேடிட்டே இருக்கும்போது இந்த நன்றி எழுதுறதை பற்றி ஒரு நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் நன்றி எழுதுறது அதுக்கப்புறம் கேட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் கேட்டிருக்கேன். ஆனால் என்னன்னு தெரில, அதில் வந்து எனக்கு ஒரு ஈடுபாடு வரல. அப்போது எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஏன் எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய தேடலை நான் விடவே இல்லை. ஜெய் அண்ணா சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதில் வந்து மறுபடியும் எனக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்படி தேடும்போது தான் சரி சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்லேயே நான் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் அதையும் நான் சரி அப்படின்னு விட்டுட்டேன். அது வந்து 1-2 கேட்டிருப்பேன், ஆனால் அது வந்து என்னை எந்த விதத்துலையும் பாதிக்காதனால நான் அப்படியே விட்டுட்டேன். திருப்பி சரி நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி கேட்போம், எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிஸும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு. நன்றி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நன்றி எழுதலாம் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே நன்றி எழுத ஆரம்பித்தேன். நன்றி எழுத ஆரம்பித்தேனே தவிர எனக்கு வந்து அதில் தொடர்ச்சியாக அதை வந்து செய்ய முடியலை. நிறைய கேப் விழுந்துகிட்டே இருந்துச்சு. என்னோடய பிரச்சனைகளும் பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முடிவோடு எழுத ஆரம்பித்தேன். சரி எழுதியே ஆகணும், எவ்வளோ நேரம் லேட்டாக எழும்புனா கூட எழுதிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுத ஆரம்பித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 month அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த 1 month முடிகிற டைமில் தோணுச்சு எனக்கு, என்னடா இவ்வளோ எழுதுகிறோம் ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லையே என் லைஃப்பில் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதை வந்து விடலை, கண்டினியூஸாக எழுத ஆரம்பித்தேன். ஒரு 2-3 நாள் திரும்ப கண்டினியூ பண்ணும்போது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனா, வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், மழை பெய்யும்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் மழை பெய்யும்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நான் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய சூழ்நிலை, என்னோடய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அன்னைக்கு என்னோடய சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் என்னோடய மனநிலைக்கு ஏற்றவாறும் அவங்க வந்து என்கிட்ட பேசுனது எனக்கு ஒரு
பெரிய ஒரு என்ன சொல்கிறது, என்னோட லைஃபே மாறின மாதிரி அவ்வளோ ஒரு விஷயம் அந்த அவங்க பேசின அவ்வளோத்துலேயும் இருந்தது எனக்கு. அது அன்னைக்கு ஸ்டாப் ஆகலை, அது இப்போ வரைக்கும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அது ஒரு சேஞ்சஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லலாம். என்னோடய லைஃப்பில் நான் நன்றி எழுத ஆரம்பித்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் அதில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பியும் நான் கண்டினியூவாக நன்றி எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்போது வந்து திடீர்னு இன்னொரு விஷயம் நடந்தது. என்னென்னா, என்னோடய கணவருக்கு வந்து ப்ரமோஷனுக்காக இன்டர்வியூ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஆனால் கிடைக்காம விட்டு போயிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. திருப்பி இந்த வாட்டி சொல்லும்போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்ட்டு. அவங்க வந்து அவ்வளோவா இது பண்ணலை. இப்படி தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை, இப்போவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புங்க, வேறு எதையுமே நினைக்காதீங்க, கிடைக்கும்னு கண்டிப்பாக நம்புங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க சொல்லி 3 நாள் தாண்டி அவங்களுக்கு இன்டர்வியூ இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு மனசில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சே தவிர நான் வந்து எந்த முயற்சியுமே எடுக்கலை. அந்த இன்டர்வியூ முடித்ததுக்கு அப்புறமும் உடனே ரிசல்ட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரில, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ரிசல்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறமா சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணதான் 55x5 5 நாள் 55 தடவை எழுதணும். இதுதான் சரி எழுதிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் எழுத ஆரம்பித்தேன். நான் என்ன எழுதுனேன்னா, இன்று என் கணவர் அடைந்த பதவி உயர்வுக்காக நன்றி, இவ்வளோதான் நான் எழுதினேன். எழுதிட்டு நான் அவ்வளோதான், அதை பற்றி நினைக்கவே மாட்டேன், நான் விஷுவலைஸ் கூட பண்ணது கிடையாது. எழுதிட்டு அவ்வளோதான் விட்டுருவேன். எனக்கு அப்பப்போன்னு சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு டைம் தோணும் கிடைக்காதோ, ஏன்னா டிலே ஆகுறதுனால கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, 1 வாரத்தில் சொல்லிடுவாங்கன்னாங்க, 1 வாரமும் தாண்டிடுச்சா அப்படி தோணும். ஆனால் தோணுன அடுத்த நிமிஷமே இல்லைல்ல, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு வீண் போகவே இல்லை. கடைசியில் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அது எனக்கே ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நான் லைஃப்பில் நான் வந்து வெற்றியே பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது கிடைச்ச சந்தோஷம்தான் இந்த ப்ரொமோஷன். இதுலேருந்து என்னோடய லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இதுலேருந்து இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதை வந்து அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எனக்கு தெரியாமலே நான் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சது தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலுமே குழந்தைங்கன்னா தூக்கி கொஞ்சிடுவேன், அந்த அளவுக்கு இஷ்டம். யார் குழந்தைனாலுமே கேட்டு வாங்கி தூக்கி கொஞ்சிடுவேன், அந்த அளவுக்கு இஷ்டம். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு வந்து 10வது மாதத்தில் எனக்கு குழந்தை பிறக்கணும். அந்த ஆசை மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் அண்ணான்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணா வந்து நல்லா பாசமாக இருப்பாங்க, சண்டைலாம் போடுவாங்க, ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பாசம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, அண்ணன் தங்கச்சி அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பையன்தான் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், எனக்கு வந்து பையன்தான் வேணும், யாராக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பையன்தான் வேணும் அப்படின்னு ஒரு இதை சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்கக்கிட்ட எப்போவுமே. அது வந்து அவ்வளோ அந்த சந்தோஷம் கூட எனக்கு இப்போ தான் தெரியுது, நான் வந்து இதை கூட நான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதே மாதிரி தான் நான் வந்து முன்னாடி என்னோட எண்ணங்கள் வந்து எனக்கு அதே மாதிரி நடந்துச்சு. 10வது மாதம் அழகான ஆண் குழந்தை என் கையில் வந்து இருந்துச்சு. இந்த சந்தோஷம்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு அப்போது இல்லை. சின்னதாக 10வது மாதம் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டால் அது மாதிரி என் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் தொடர்ந்து நான் என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோட இந்த மகிழ்ச்சி கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெய் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பணிகள் வந்து
நீங்கள் யூடியூப்பில் செய்கிற உங்களுடைய பணிகள் ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், ரொம்ப நன்றி.